Taste the Daily. சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரியின் மதகுகளின் வழியே தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்ததால் 5 கண் மதகுகளில் இருந்து தற்போது 3000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏரி நிறைந்து காணப்படுவதை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் மதகுகளில் இருந்து உபரி நீர் சீறி பாய்ந்து வெளியேறுகிறது. தற்போது அந்த ஏரியின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி பார்ப்பதற்கு ரம்மியமாக உள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் செம்பரம்பாக்கம் ஏரி கடல் போல் காட்சியளிப்பதாக கூறுகின்றனர். சென்னையில் பைக் டாக்ஸி ஓட்டுநருக்கு ஆட்டோ ஓட்டுநர் சமூக வலைதளங்களில் கொலை மிரட்டல் விடுவதாக பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சென்னையில் சமீபமாக பைக் டாக்ஸி ஓட்டுநர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டுவதாகவும் தாக்குதல்கள் நடத்துவதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அப்போது தாம்பரத்தில் தமிழ்நாடு பைக் டாக்ஸி அசோசியேஷன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே தாம்பரத்தில் தான் புகார் கொடுக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையராக அலுவலகத்தில் தட்டி கழித்தனர். இதனால் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் அதிருப்தி அடைந்தனர். ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் நிறைய இடத்துல எங்களை வழிமறித்தோம், கூட வந்த பயணிகளை கொலை மிரட்டல் விருத்தம் எங்களை இது பண்ணுறாங்க, ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் இங்கே எங்கள் பாதுகாப்பாகவும் வாழ்வாதாரத்துக்கும் மனு கொடுக்க வந்தோம். எங்களோட இதை தாம்பரம் கமிஷன் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருங்க, சைதாப்பேட்டையில் ஆட்டோக்காரர்கள் நடத்தின போராட்டத்தில் அவங்களே ஃபோன் பண்ணி ஒரு கேப்டனை வர வச்சு தாக்குதல் பண்ணி இது பண்ணால் அது காவல்துறை அங்கே இருந்ததுனால காப்பாற்றப்பட்டார் அவர். அதுதான் நிஜம். அடுத்த கட்ட போராட்டமாக ரயில் மறியலில் ஈடுபட உள்ளதாக டெல்லி நோக்கி பேரணி செல்ல முயன்ற விவசாயிகள் அறிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இதுவரை 17 பேர் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் திங்கட்கிழமை டிராக்டரில் பேரணியாக டெல்லி செல்ல முயன்ற விவசாயிகள் ஷம்பு எல்லையில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனையடுத்து அடுத்த கட்டமாக வருகிற 18ஆம் தேதி ரயில் மறியலில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். ரயில் ரோகோ என்ற பெயரில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு பஞ்சாப் மக்களுக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்.